யோசேப்பின் மேல் கண் போட்டா. பாருங்க, எஜமான் எப்படி பார்க்கிறான், எப்படி காண்கிறான்? இவன் ஞானமானவன் காண்கிறான், அறிவாளியும் காண்கிறான், புத்திசாலியும் காண்கிறான், நமக்கு நஷ்டவானவன் காண்கிறான். ஆனா எஜமான் மனைவி அவனுடைய மனைவி எப்படி காண்கிறான்? கீழே வாசிங்க. இல்ல அது என்ன வாசி? எப்படி கண்டாவா? எப்படி எதை பார்த்து கண் போட்டா? அழகுள்ளவர் என்று கண் போட்டார். கவனிங்க, ரொம்ப முக்கியம். என்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தருக்குள்ள வந்துட்டோமோ அன்றைக்கு நம்மள யார் தெரியுமா? கிழவனா இருந்தாலும் சரி, கிழவியா இருந்தாலும் சரி, நாம சமைஞ்ச பொண்ணு மாதிரி அர்த்தம். அல்லேலூயா. அப்படி என்ன அர்த்தம்? நம்மள்ட்ட ஒரு விசேஷ அழகு கர்த்தர் கொடுக்கிற அந்த ஆவிக்குரிய அழகு. அல்லேலூயா. இந்த ஆவிக்குரிய அழகு எனக்குள் வரும் பொழுது இந்த அழக அலங்கோலப்படுத்துவதற்கு கர்த்தர் அலங்கோலப்படுத்துவதற்கு சாத்தா யாரை தூண்டுவான்? வெளியில இருந்து ஆளை தூண்ட மாட்டான், நம்ம சொந்தத்திலே தூண்டுவான். அது நமக்கு வேண்டுமே தூண்டுவான். பாருங்க, இவன் இப்பதான் கொஞ்சம் நிர்வாணமாக்கப்பட்டு அடிமையாக்கப்பட்டு வந்து இப்பதான் கொஞ்சம் அப்படி தலை தூக்குறான், லேசா தலை தூக்குறான். எஜமான் என்ன இவ்வளவு வச்சிருக்காரு அப்படின்னு நினைச்சிருப்பான். உடனே யார் கண் போட்டா? மனைவி கண் போட்ட. எஜமான் மனைவி கண் போட்டா. கண் போட்டு பாருங்க, என்ன சொல்ல தெரியுமா? தவறான காரியத்தை அழைக்கிறார், தப்பு செய்யப்படி அழைக்கிறார், அதாவது ஆண்டவருக்கு விரோதமான காரியம் செய்யப்படி அழைக்கிறார். ஆனால் இவனுக்குள்ளே கர்த்தருடைய வாக்குத்தத்தம் இருந்ததுனால அவன் சொல்றான், நான் இப்படிப்பட்ட தப்புக்கு உடன்படுவது எப்படி அப்படி சொல்றான். சொல்லிட்டு அதை விட்டு ஓடிட்டான். அங்க சிறைச்சாலை போகப்பட்டான், சிறைச்சாலை போட்டு இருக்கிறான். ஆனால் கர்த்தர் சிறைச்சாலையில பார்த்தார். என்ன தெரியுமா? ராஜாவுக்கு அடுத்தபடியே வைத்தார். அல்லேலூயா. நான் இதுல ஒரு முக்கியமான ஒரு காரியம் சொல்ல விரும்புகிறேன். இன்னைக்கு நிறைய வாலிப தம்பிங்க, வாலிப தங்கச்சிங்க, திருமணமான ஆண்கள் பெண்கள் எல்லோருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, எனக்கு ஏன் இந்த கஷ்டம், எனக்கு ஏன் இந்த கஷ்டம்? இல்லையா, நீ வாலிபனா இருக்கும்போது உன் அழகை நீ அதிகமாக்க வேண்டும். வாலிப தங்கச்சியில கவனிச்சிங்க, வாலிப தம்பியில கவனிச்சிங்க. அழகை அதிகமா. என்ன அழகு? நீ மேக்கப் போட்டு, பட்டை தீட்டி, மை போட்டு, அதுல அதை சாயம் போட்டு, அந்த அழகு இல்ல. வாசிக்க பார்க்கலாம் என்ன அழகு, வாலிபத்தை என்ன அழகு வாசிக்க பார்க்கலாம். நீதிமொழி புஸ்தகத்துல 20ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிங்க. வாலிபத்தில் அவன் எப்படி இருந்தா பாருங்க, இவன் எப்படி இருக்க பாருங்க. நீதிமொழி 20:29 வாசி. வாலிபத்தில் என்ன அழகு வரணும் வாசிங்க. வாலிபத்துடைய அலங்காரம் அவருடைய பராக்கிரமம். அல்லேலூயா. வாலிபத்துடைய அழகு என்றால் நீ பராக்கிரமசாலியா இருக்கணும். பராக்கிரமசாலி என்ன அர்த்தமா? பராக்கிரமசாலை யார் ஏமாத்த முடியாது, யார் அடிச்சு கொடுக்க முடியாது. அப்போ வாலிப வயதுல கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்து பிள்ளைகள் தான் ஆண்டவருடைய வசனத்தின்படி நீ பராக்கிரமங்களோட மாறணும். ஏன் பராக்கிரமம் மாறணும்? பராக்கிரமசாலி தான் யாரை ஜெயிக்க முடியும், எதிராளியை ஜெயிக்க முடியும். இன்னைக்கு நிறைய பேர் எதிராளியாக சாத்தானை ஜெயிக்க முடியல. ஏன்? இவனுக்கு வசனத்தில் பராக்கிரமசாலி இல்லை. யாராவது அழகு பார்த்து என்ன பண்றாங்க, ஏதோ நயவஞ்சமா பேசினா டக்குனு பார்த்தீங்கன்னா பின்னாடி போய் தப்பு நடந்து வந்துருக்கு. அப்போ நீ வாலிபத்துல ஒரு பராக்கிரமாக அந்த அழகை நீ அதிகரிப்பாயா இருந்தால் உனக்குள்ள ஞானமும் விவேகம் சொத்து கத்தோடு தர. நிறைய பேர் புரிஞ்சுங்க. வாலிபர் சொல்லும் பொழுது நான் கல்யாணம் ஆயிடுச்சு, நான் வாலிபர் சொல்ல முடியாது. வாலிபர் சொல்லும் பொழுது 45 வயசு 50 வயசு வரைக்கும் வாலிபன் தான். இன்னைக்கு கவனிங்க, இன்னொருத்தர் கவனிங்க, இன்னைக்கு நிறைய பேர் பராக்கிரம் இல்லாதனால ஞானம் வேகமற்ற செயல்படுகிறார்கள். தங்களுடைய பக்தி தங்களுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடியவில்லை. திருமணமான ஆண்கள், திருமணமான பெண்களுக்கு திரும்ப இருக்க வேண்டும். வேற சொல்லுது, கொரிந்தியர் சொல்லப்படுது, மனைவியே ஒரு சரீரத்துக்கு அதிகாரி, புருஷனே ஒரு சரீரத்துக்கு அதிகாரி. இன்னைக்கு நிறைய பேர் கவனிங்க, தன் மனைவி தன் சரீரத்துக்கு அதிகாரியா இல்லாதபடினால வேற எங்கேயும் அடிமை கிடக்கிறார்கள். நிறைய பெண்கள் வேற எங்கேயும் அடிமை கிடக்கிறார்கள். காரணம் என்னவென்றால் உனக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிற அழகு, அவருடைய வார்த்தை அல்லது அழகு தெரியாதபடி நீ என்ன பண்ற, நீ இஷ்டமோ அலைகிறார். கடைசியில என்ன தெரியுமா? சிறையிருப்பாகிய வியாதி, சிறையிருப்பாகிய தரித்திரம், சிறையிருப்பாகிய வேதனை, சிறையிருப்பாகிய கஷ்டம் உன்னை பற்றி கொள்ளும். கர்த்தர் இதில் விடுவிக்கும்படியாக தான் கர்த்தர் வாக்கு சொல்கிறார். அப்போ யோசேப்புக்காரங்க, யோசேப்பை எஜமான் வேற மாதிரி பார்க்கறான், ஆனா எஜமாட்டியம் என்ன பண்றாங்க? வேற மாதிரி பார்க்கறான். ஆனா யார் பார்த்து ஜெயித்தது?
கர்த்தர் பார்க்கிற பார்வையால் ஜெயித்தது. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் எப்படி பார்க்கிறார்? உன்னை ஞானம் வேகமாய் பார்க்கிறார். நீ இந்த வாலிப வயதுல அவருடைய வசனத்தின்படி உன்னை பராக்கிரமசாலியை மாத்து. பராக்கிரமசாலி என்ன தெரியுமா அர்த்தம்? அது அவருடைய பராக்கிரமசாலினா அவனை போய் கெஞ்சணும். அவனை போய் பாப்பா வாப்பா நீ வந்தா கொஞ்சம் வந்து நில்லுப்பா நின்னா என்ன 4 பேர் என்ன பண்ணா பயப்படுவான். அது வர முடியாது, அப்படிலாம் வர முடியாது. அப்ப கவனிங்க, உங்களை எந்த வாலிப சகோதர சகோதரிகளும் சரி, நீ கர்த்தருடைய வேத வசனப்படி நீ பராக்கிரமசாலி இருப்பாய் என்றால் உன்னை பாவத்தை கெஞ்சும், நீ பாவத்தை மேற்கொள்வ. உன் உலகத்தை அசுத்தத்தை கெஞ்சும், நீ அதை என்ன பண்ண மாட்ட, சட்டை பண்ண மாட்ட. வேற சொல்லுது, வாசிக்க பார்க்கலாம். தீமோத்தேயு புத்தகத்துல 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வாசிக்கும். உன் இளமையை குறித்து பாருங்க, உன் இளமையை குறித்து ஒருவரும் அசட்டை பண்ணக்கூடாது. ஒருத்தரும் அவங்க அழக வச்சு அசட்டை பண்ணக்கூடாது, படிப்பு வச்சு அசட்டை பண்ணக்கூடாது, வேற எதை வச்சு நாய் வந்து பேசி அசட்டை பண்ணுவாங்க. இள வயதுல உங்களுக்கு யாரும் அசட்டை பண்ணக்கூடாது. ஒருவரும் அசட்டை பண்ணாதபடிக்கு பாருங்க எப்படி இருக்கணுமா, வார்த்தை, நடக்கை, அன்பு, ஆவி, விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு. அப்ப கவனிக்க, நம்மளும் கர்த்தர் எக்ஸாம்பிளா மாற்ற விரும்புறார். ஒரு கணக்கு இருக்குன்னா அந்த கணக்கு ஒரு எக்ஸாம்பிள் கணக்கு ஒன்று இருக்கும். இருக்குமா, கணக்கு மட்டும்தான் இருக்கும். கணக்கு மட்டும்தான் அந்த பாடத்தை மட்டும் தான் பண்ணுவாங்க, எக்ஸாம்பிள் வச்சிருப்பாங்க. அப்போ உங்களை குறித்து உலகம் கணக்கு போட்டு பார்க்கணும். கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா உங்களை என்ன தெரியுமா, நீங்க எப்படி மாதிரியா இருக்க தெரியுமா, நான் எல்லாவற்றிலும் இருப்பேன், ஆவியிலும் கற்பிலும். யாருக்கு மாதிரியா இருப்பேன்? விசுவாசிகளுக்கே மாதிரியா இருப்பேன். விசுவாசிகள் யாரு? இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள், இயேசுடைய போதனை கைக்கொள்ள அவர்களுக்கே நான் மாதிரியா இருப்பேன். அதான் கர்த்தர் விரும்புறார். அப்போ எதிர்காலத்தை எப்படி கர்த்தர் எதிர்காலத்தை எப்படி பார்க்கிறார்கள், உங்களை நாம் அனைவருக்கு மாதிரியா இருக்கணும். அப்படிதான் வச்சார் எரேமியாவை. அதனால கர்த்தர் சொன்னார். அப்ப அப்படி இருக்குது. நடந்தது என்ன, இவன் மாதிரியை மாறினா கர்த்தர் தெரியுமா ஞான விவேகத்தை கொடுத்தார். என்ன, சொப்பனத்தின் அர்த்தத்தை வெளிப்படுத்தினார். யார் யாரெல்லாம் சொப்பனத்தை பார்த்தாங்கன்னா அவன் முகத்தை பார்த்தே கண்டுபிடிச்சுவான். ஏய், ராத்திரி தூங்காம இருக்கிற, ராத்திரி என்ன பார்த்த, என்ன சொப்பனத்தை பார்த்த, யோசிப்பை தானே கேட்பார். அப்போ நான் வந்து பராக்கிரமசாலியா கர்த்தருடைய வார்த்தைப்படி என்னை மாற்ற 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 கர்த்தருடைய வார்த்தைப்படி என்னுடைய வாழ்க்கை மாற மாற, என் செயல்பாடு மாற மாற கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய சொத்தை கொடுக்கிறது தெரியுமா. இன்னொருத்தருடைய ரகசியத்தை கர்த்தர் கண்ணில் காட்டுவார். ரகசியத்தை யார் தெரியாது. ராத்திரி சொப்பனம் பார்த்து நமக்கு தெரியுமா? ராத்திரி சொப்பனம் பார்த்து நமக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா கர்த்தர் கவனிப்பார். அப்படி கேட்கும் போது இப்படி பார்த்தியான்னு சொன்னா ஆமான்னு போல அழுவாங்க. அப்படின்னு அழுவாங்க. அப்போ நீங்க சொல்லும் பொழுது அவர்கள் என்ன தெரியுமா, பூரித்து சந்தோஷப்பட்டு இப்படிலாம் கர்த்தர் செய்வார்கள் சொல்லி இயேசு கிறிஸ்துவை சொந்த ராஜா ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த அனுபவத்தை உங்கள் மேல் பெற்றுக் கொள்வார்கள். நடந்தது என்ன, ராஜா கிட்ட போய் நிறுத்துறாங்க. இங்க சிறைச்சாலை போகும்போது சொப்பனத்தை அர்த்தமா சொல்லிட்டு இருக்கிறான். இப்போ ராஜாவுக்கு அந்த சொப்பனை உண்டாக்குறாரு. ராஜாவை சொப்பனை அர்த்தம் சொல்ல ஆளே கிடையாது. போய் நிறுத்தி யார் நிறுத்துறாங்க, யோசேப்பு நிறுத்துறாங்க. யோசேப்பு சொன்னா ராஜா பார்த்தா, உன்னை போல ஞானமும் விவேகமுள்ள ஒரு மனுஷன் நான் பார்க்கவே இல்லை, நீ தாப்பா எனக்கு அடுத்தபடியா இருக்கணும், நீ சொன்னாதான் நானே செய்வேன். சங்கீதம் சொல்லப்பட்டிருக்கு, சங்கீதத்தில் சொல்லப்பட்டு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, யோசேப்பை பார்வோனுக்கு அதிபதியா மாற்றினார். சங்கீதம் சொல்லப்பட்டு அப்படி சொல்லப்படும். அப்படிப்பட்ட ஒரு உயர்வை கட்ட வைக்குது. அப்போ நம்ம நிகழ்காலத்துல இல்ல, வருங்காலத்துல நமக்கு என்ன வைத்துக்கிற சொல்லுக்கு கர்த்தர் வாக்குறுதி கொடுக்கிறார். யோசேப்புக்கு நிகழ்காலத்தில் வருங்காலத்தை கர்த்தர் காண்பித்தார். அவர் உயர்த்தப்பட்டார். நடந்தது என்ன, யோசேப்பின் மூலமாக முழு இஸ்ரவேல் சந்ததி போஷிக்கப்பட்டார்கள் 400 வருஷம். எத்தனை வருஷம்? 400 வருஷம். நம்ம 1 வருஷம் 2 வருஷத்தை வச்சு என்ன பண்ணோம், நம்ம சில டைம் நம்ம 2 வருஷம் சம்பாதிச்சுக்கிட்டு அதெல்லாம் பாருங்க 10 வருஷம் நல்லா இருக்குப்பா. அவன் பாருங்க ஒண்ணுமே செய்யல, ஒண்ணும் சேர்க்கவே இல்லை. ஆனா 400 வருஷமா அந்நிய நாட்டுல அவனுக்கு சாப்பாடு போட்டு காப்பாற்றுறாங்க. கவனிங்க, நீங்களும் நானும் ஆண்டோடைய வார்த்தைப்படி ஜீவிப்போம் என்றால் நம்ம குடும்பத்தை போஷிக்கிறதுக்கு அந்நிய நாட்டுக்கு ஆசீர்வாதம்.
நீ இது எனக்கு சொல்ற மாதிரி இருக்கு, போசிக்கிறது சொல்ற மாதிரி தெரியல. அந்நிய நாட்டுக்கு ஆசீர்வாதம் எப்படி வரும் பாருங்க. இந்த யோசேப்புனால ஒருத்தர் விசாவே கிடையாது, எல்லாம் விசா இல்லாமல் போயிட்டாங்க. ஹலோ, பாஸ்போர்ட் கிடையாது, விசா கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. எத்தனை பேர் போயிட்டாங்க? 75 பேர் போயிட்டாங்க. நாட்டு போய் குடியிருக்காங்க. முடியுமா இந்த நாட்டில்? இதனால முடியுமா? அந்த நாட்டில் சட்டம் இருந்தது. அந்த அப்போ இந்த மாதிரி சட்டம் இருந்துச்சு, இல்லாமல் இல்லை. ஆனால் யோசேப்போட ஞான விவேகம், அவன் தன் வாலிபத்தை பராக்கிரமத்தில் இருந்ததுனால கர்த்தர் பாருங்க, அவன் மூத்தமாக தாய், தகப்ப, அண்ணன், தம்பி, அண்ணன் பிள்ளைங்க, அண்ணன் பேர பிள்ளைங்க, தம்பி பிள்ளைங்க எல்லாரும் கூட சேர்த்தார். கடைசி கவனிங்க, 75 பேர் போனவங்க 36 லட்சம். எத்தனை லட்சம்? இப்போ 36 லட்சம் மாறிட்டாங்க. காரணம் என்ன? ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படுகிறது. அப்போ நீங்க ஒருத்தர் கர்த்தருக்காக உண்மையா வைராக்கியமா குடும்பத்துல அவருடைய வார்த்தைப்படி பாடி இருக்கார், நிச்சயம் கர்த்தர் வருங்காலத்துல இப்படிப்பட்ட மேன்மை கர்த்தர் வைத்திருக்கார். அல்லேலூயா. ஆகவே இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏதோ வந்து போறது ஒரு சடங்காச்சார வாழ்க்கை கிடையாது. இது உண்மையான தெய்வத்தை, உண்மையான வார்த்தையை நம்பி அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நான் விசுவாசத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஆயத்தம். இது நம்மளை ஆயத்தப்படுத்துறது. சபை என்பது நம்மளை ஆயத்தப்படுத்துவது. இந்த உலகத்தில் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி வாழ்ந்து வாழ்வது எப்படி ஆயத்தப்படுத்துவது. அதே இந்த உலகத்தில் வாழும் போது இந்த உலகத்துக்காக எதுவும் அசட்டப்படக்கூடாது. எதெல்லாம் அசட்டப்பட நிறைய இருக்குது. வசனம் வாசிக்க வாங்க. எதெல்லாம் நம்ம மயக்கு கொஞ்சம் வாசிக்க அசட்டம் எப்படி மயக்கு வாசிக்க பார்க்கலாம். நீதிமொழி புத்தகத்துல 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க. நீதிமொழி 20:1. திராட்சரசம் பரியாசம் செய்யும், மதுபானம் அவளி பண்ணும், அதுல மயக்க ஒருத்தன கிடையாது. எது மயக்குமா? எது மயக்குமா? மதுபானம் மயக்க. உலகத்துல மயங்காத ஆளே கிடையாது. அடுத்த ஆளை எது மயக்க வாசிக்க பார்க்கலாம். நீதிமொழி புத்தகத்துல 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிங்க. உன் இருதயம் அவன் வழியில் என்ன பண்ண வேண்டாம்? சாய வேண்டாம். என்னவா? அவள் பாதையில ஒண்ணு மதுபானம், இரண்டாவது மாது. ஒண்ணு மதுக்கு நிப்பாரு. எல்லாரும் மதுல மயக்கமா இருக்கிறாங்க, அல்லாம மாதுல மயக்கமா இருக்கிறாங்க. மாதுக்கள் யார் மேல் மயக்கமா இருக்கிறாங்க? இந்த மனிதர்கள் மயக்கமா இருக்கிறாங்க. இதுதான் கர்த்தர் அறிவு இருக்கிறார். நீ எதிரையும் மயங்க கூடாது. இன்னொரு வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். ஓசியா தீர்க்கதரிசி புத்தகத்துல 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஓசியா 4:11. வேசித்தனமும் திராட்சரசமும் மதுபானமும் இருதயத்தை மயக்கும். வேசித்தனம் என்றால் விக்கிரகாராதனை. அடுத்த வேசித்தனம் அப்படின்றது திராட்சரசமும் மதுபானம் இருதயத்தை மயக்கும். ஆமா, இருதயத்தை மயக்கும். கவனிங்க, இன்னைக்கு அப்படியே நிறைய பேர் மயங்கி போறாங்க. அப்படி மயக்கத்துல நீ மாட்டவே கூடாது. இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு உங்களை குறித்து உங்களை கர்த்தர் பார்க்கிறார். உங்களை கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் பார்க்கும் பொழுது நீ எதிரில் மயங்கி இருக்க கூடாது. உலகத்துல ஆசைகள் சரி, இப்படி எதிர் பலனோடு சரி, இப்படிப்பட்ட மயக்கங்கள் எந்த விதமான ஆசைவாதங்கள் நீ மயங்கி இருக்கவே கூடாது. அப்படி இல்லாதபடி கர்த்தருடைய வார்த்தையை பற்றி கொண்டால் உன் எதிர்காலம் உன்னால நம்பவே முடியாது. கர்த்தர் அவ்வளவு மேன்மை வச்சிருக்கார். அல்லேலூயா. யோசேப்புக்கு தெரியவே தெரியாது. யோசேப்பு இப்படி நடக்கும் தெரியவே தெரியாது. ஆனா யோசேப்பு என்ன பண்ணா? அவருடைய வார்த்தையை நம்பினா. கர்த்தர் என்ன பண்ணார்? உயர்த்தினார். எங்கேயே கொண்டு போயிட்டார். யோசேப்பு மூலமாக கவனிங்க, அப்பா அம்மாவுக்கு மரியாதை. யாருக்கு மரியாதை? கவனிங்க, ஒரு ராஜா போய் யாரை வணங்க போறாரு? யாரை வணங்க போறாரு? யாக்கோபு யோசேப்பு அப்பா வணங்க போறாரு. அந்த ராஜா போய் அவருக்கு கூப்பிடுறாரு. நடந்தது இது எப்படி வந்தது? கவனிங்க, இன்னைக்கு நிறைய பிள்ளைகளால பெற்றோருக்கு அவமரியாதை. காரணம் தெரியுமா? பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தையை நம்பாதனால பெற்றோருக்கு அவமரியாதை வருது. உன் பெற்றோரை மதிக்கிறது உங்களில் தான் இருக்கு. ஆண் பிள்ளை இருந்தாலும் சரி, பெண் பிள்ளை இருந்தாலும் சரி, உன் பெற்றோருக்கு மதிப்பு ஒரு உங்களில் தான் இருக்குது. நீ ஆண்டோடைய வசனத்தை நம்பி ஆண்டோட வசனத்தோடு வாழும்போது உன் பெற்றோரை நேற்று அதிபதியில் உங்க பெற்றோரை வணங்குவாங்க. வசனம் இது. அதான் எதிர்காலம். அப்ப எதிர்காலத்தை எப்படி தெரியுமா இருக்கணும்? நீ மட்டுமல்ல, ஒரு குடும்பமே ஆசீர்வதிக்கணும். அதான் கர்த்தர் எதிர்பார்க்க. அதுக்கு காரணம் என்ன? அவனுடைய வார்த்தையை நம்புங்கள். அவனுடைய வார்த்தை விசுவாசம். அவனுடைய வார்த்தையை நம்புங்கள். அவனுடைய வார்த்தையை கை கொள்ளுங்கள். அதை செய்ததுனால கர்த்தர் அவளை எல்லாரும் சிறையிருப்பு போனாங்க. அவன் சிறையிருப்பு போகல. எல்லாரும் அடிமை வாழ்க்கைக்கு போனாங்க. இவன் அடிமை வாழ்க்கை வாழல.
எல்லோரும் என்ன தெரியுமா பண்ணாங்க? அவனுக்கு கவனிங்க, எல்லோரும் சாப்பாட்டுக்கு அந்த எல்லாரும் சிறைக்கு போன பின்பு எல்லோரும் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டாங்க. இவனுக்கு பாருங்க, எந்த எந்த ராஜா வந்து அந்த நாட்டை சிறைப்பிடிச்சு போனான், அந்த ராஜா சொல்லிட்டான், அந்த ராஜாவுடைய கஜானாவில இருந்து அவனுக்கு அணுதின அப்பமும் அவனுக்கு அணுதின தண்ணியும் அணுதின மினரல் வாட்டர் கொடுக்கப்படுது அவனுக்கு. ஹலோ, என்ன தண்ணி? அப்போவே அவனுக்கு மினரல் வாட்டர் கொடுக்கப்படுது. எங்களோட தண்ணி அது ராஜ அரண்மனை தண்ணி அவனுக்கு கொடுக்கப்படுது. காரணம் என்ன? அவன் கர்த்தருடைய வார்த்தையை கை கொண்டான். அப்போ சூழ்நிலை நாம் பார்க்க கூடாது, கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் நம்பணும். சூழ்நிலை நாம் பார்க்க கூடாது, கர்த்தர் சொல்ற வார்த்தை மட்டும் விசுவாசிக்கும் போது கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. இன்னொரு காரியம் சொல்ல முடிக்க விரும்புகிறேன், வாசிக்க பார்க்கலாம். யாத்திராவின் புத்தகத்துல 2ஆம் அதிகாரம் 23-25 வாசிக்க பார்க்கலாம். சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். தவித்து தேவன் யாரை கண்ணோக்கி பார்த்தாரா? இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கி பார்த்தார். தேவன் அவர்களை நினைத்திருந்தார். இப்போ கவனிங்க, இந்த யோசேப்பு போனா, யோசேப்பால் இவ்வளவு பேர் போனாங்க, 36 லட்சம் பெருகிட்டாங்க, அவங்க பெருசாயிட்டே இருக்கிறாங்க. இதை பார்த்து அந்த ராஜாவுக்கு பிடிக்கல. அந்த ராஜா பிடிக்காதனால என்ன பண்ண தெரியுமா? வேறொரு ராஜா வந்தான். அவங்க இவங்களை பார்த்து என்ன பண்ணா, ஓ இவங்க நம்ம நாட்டில் இருந்தாலும் நமக்கு ஆபத்துன்னு சொல்லி அவன் பயந்து ஒடுக்க ஆரம்பிக்கிறான். அந்த ஒடுக்கும் போது இவனுக்கு கர்த்தர் நோக்கி கண்ணீர் விழுகிறாங்க. அந்த கண்ணீரை கர்த்தர் கண்டார். கண்டு கவனிங்க, இதை விடுவிப்பதற்கு வேற யாரும் முடியாது. அவங்க ஜனந்த ஒருத்தர் எழுப்பணும். அதற்கு என்ன தேவைப்பட்டாரு? கர்த்தர் இவங்களை விடுவிக்கும்படியாக அந்த நாட்டில் அப்போ சட்டம், எந்த யார் வீட்டுல ஆண் குழந்தை பிறகுதோ ஆண் குழந்தை எங்கோடு போடணும், நைல் போடணும்னு சொல்லி சட்டம் இருந்தது. ஆனால் ஒரு வீட்டில் ஒரு ஆண் குழந்தை பிறகுது. அந்த ஆண் குழந்தை அழகுள்ள குழந்தை என்று யாரு பார்த்தா, தாய் பார்த்து சட்டத்துக்கு பயப்படாம சட்டத்தை மீறி அந்த பிள்ளைகள் பண்றா 3 மாசம் வரை காப்பாற்ற. குழந்தை பிறந்து அழுமாளாங்க. சொல்லுங்க, அழுமா? யார் அதிகமா அழுது? ஆண் குழந்தை, பெண் குழந்தையா? 2 குழந்தை அழும். அதிகமா அழுது ஆண் குழந்தை, பெண் குழந்தையா? இது யார் சொல்லணும்னா, ஆண் குழந்தை பெண் குழந்தை சொல்ல முடியும். ஆண் குழந்தை வச்சு எப்படி சொல்ல முடியும்? சரி, பெண் குழந்தை மட்டும் வச்சிருக்கிறீங்க. ஆண் குழந்தை பெண் குழந்தை வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். வரும் இல்லையா? அது கட்டம் இல்லையா? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ரொம்ப கவனிங்க, ஆண் உண்மைதான், ஆண் குழந்தை அதிகமாகும். ஆனந்தம்மா யார் அழுவது? ஆண் குழந்தை தானே? பார்த்தீங்களா? உங்க அம்மாவுக்கு சப்போர்ட் பண்றாங்கம்மா. நீ அழுது இல்லையா? நீ அழுதுருக்குற. சரி போது கவனிங்க. அப்போ அழுவது யார் அதிகமாக அழுகுது? 2 குழந்தை அழுதான் செய்யும். ஆனா அதிகமா அழுவது யாரு தான்? ஆண் குழந்தை ஆளும். நானும் பார்த்துருக்கிறேன். சில வீட்டில் ஆண் குழந்தை அழுத்து வச்சுன்னா அது நிறுத்தவே முடியாது. அது நிறுத்த முடியாததுனால சில பெண் ரொம்ப ரொம்ப பாசமுள்ள தாய் தூக்கி வீசிக்குவாங்க. அப்படிப்பட்ட தாயை நான் பார்த்துருக்கிறேன். அப்படிப்பட்ட தாய்மாரை நான் பார்த்துருக்கேன். அதான் சொல்றேன், ரொம்ப பாசம் சனியை பிடிச்சு அழுத்த இப்படி யார்கிட்ட அந்த வயசான பாட்டி இருக்காங்க. அந்த பாட்டு இந்த இப்படி எனக்கு குழந்தை விட்டா பாரு, ஒரே அழுது பாரு. அது அப்பதான் கீ 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 கீங்கும். அது ஒண்ணுமே தெரியாது. கவனிங்க, அடுத்தால அழுகும் போது இந்த அப்பா அந்த கல்வி யார்கிட்ட விடுப்பா? ஏமா ஒருத்தவங்க குழந்தை பால் குடிக்கணும். அது பாருங்க, இப்போ இவ்வளவுதான் தூக்கி போட்டாங்கன்னு சொல்லிட்டு அது பால் குடிக்காம இருக்காது. பால் குடிச்சிக்கணும். ஏன்? அதுக்கு ஒண்ணுமே தெரியாது, கபடே தெரியாது. சரி, இப்ப அங்க போகுது, அதுக்கு ரொம்ப லேட் ஆயிடும். அப்போ ஒரு குழந்தை பிறந்திருக்குது, ஆண் குழந்தை பிறந்திருக்குது. ஆண் குழந்தை அதிகமாக ஆடும், பெண் குழந்தை ஆடும். ஆனா இது ஆண் குழந்தை காட்டி என்ன பண்ணும்? குறைவா ஆடும். இவன் ஆண் குழந்தை பிறந்திருக்குது, அழாம இருக்குமா?
அழகு தெரியுமா? கண்டிப்பா அழுதுருக்கும். ஆனா அந்த தாயோட விசுவாசத்தை கர்த்தர் கண்டார். அல்லேலூயா. கண் என்ன தெரியுமா? அந்த பக்கத்துல பொறாம வராது காத்துக்கிட்டாங்க. ஏன்னா கண்டிப்பா பக்கத்துல ஒரு ஆள் வந்து எங்க போட்டுருப்பாங்க, தண்ணியில போட்டுருப்பாங்க. அவங்க வச்சிருப்பாங்க, ஓ நாளைக்கு போட்டுருவாங்கல்ல, ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 4, 5, 6, 7, 8, 10, 30, 40, 50, 60, 70, 80, 90 நாள் வரைக்கும் போனாம வச்சுக்கிற புறம் வருமாறாதா? உண்மையை சொல்லுங்க. ஒரு சகோதரிக்கு அவருக்கு நிறைய குழந்தைங்க, அவருக்கு நிறைய குழந்தை பண்ணு. நம்ம சொந்தக்காரங்க பண்ணிருக்காங்க. போயிட்டு இப்போ குழந்தை நிறைய குழந்தை இருக்குது, எனக்கு ஒரு குழந்தை தான் சொல்லியிருக்காங்க. அவர் என்ன பண்ணுறாரு, சரி அடுத்த குழந்தை ஒரு தந்துடுறேன், சொல்லியிருக்காரு. அப்போ அடுத்த குழந்தை வந்தோடனே வந்தாங்க அவங்க, ஐயோ ஏன் குழந்தை தரமாட்டேன், பண்ண மாட்டேன். எத்தனை குழந்தை அவங்க வீட்டில்? அது 1.5 லட்சத்துக்கு மேலே போயிடுச்சு. எவ்வளோ லட்சத்துக்கு மேலே போயிடுச்சு? 1.5 லட்சம் மேலே போயிடுச்சு. அவர் கவனிங்க, குழந்தைகள் கஷ்டப்படுறாரு. ஆனால் என்ன பண்ண முடியல, குழந்தைய கொடுக்க முடியல. ஏன் தெரியுமா? அதான் பாசம். அப்போ கர்த்தர் இந்த குழந்தைய தாய் அளவு காண வச்சாரு. 2வது இதை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு யார்கிட்ட இருக்குது? கர்த்தர் சொல்லி நம்பி என்ன பண்ண பார்த்துட்டா. 3 மாசம் வரை பார்த்தா, 3 மாசம் அப்புறம் குழந்தை என்ன பண்ணிருக்குது? தவள ஆரம்பிச்சிருச்சு. என்ன ஆரம்பிச்சிருச்சு? தவள ஆரம்பிச்சு. இவங்க அப்படி போட்டு வந்திருக்கிறாங்க. என்ன பண்ணி வெளியே வந்து அவங்க இருந்த அவங்க வீடு பங்களா வீடு கிடையாது, சாதாரண குடிசை வீடு. வாசல் வந்து கட்ட ஆரம்பிச்சு. அந்த தாய் பார்த்து ஐயோ யார் பார்த்துட்டா, என் ஓர ஊற்றி பார்த்துட்டாலே கன்னியாயக்காரி. அவர் போன மாசம் குழந்தை எங்கோட்டு போட்டா போட்டா ஐயோ அவன் பார்த்துட்டாலும் ஐயோ போச்சு தெரியுமா? உடனே என்ன பண்ண தெரியுமா? பாருங்க, கர்த்தர்கிட்ட ஒரு ஞானம் கொடுக்குறாரு பாருங்க. அழகான ஒரு நாணல் பட்டியை செய்யறார். அந்த நாணல் பட்டியை செய்து என்ன பண்ண, தண்ணி உள்ள போகாத அளவுக்கு அது உள்ளுக்கு ஒரு கீழ் பூசி கொண்டு போட்டா. எங்கோட வச்சாச்சு? நைட்ல தானே போடணும், நதியில தானே போடணும், ஏன் நதியில வச்சிடுறேன் அப்படின்னு என்ன போட்டா அழகா கொண்டு வச்சுட்டா. வச்ச உடனே பாருங்க, அந்த குழந்தை அழுகுறது பாருங்க. தண்ணி கடற்கரை போகுது, தண்ணி ரொம்ப சத்தமா போயிட்டு இருக்குது. அது நைல எப்போ தண்ணி போயிட்டே இருக்கும். அது மட்டுமல்ல, அந்த நைலுக்கு கரவோரமா போற ராஜாவோடைய மகளுடைய காதுகிற சத்தத்தை கேட்க பண்ணிட்டு அம்மா பெருசா அந்த அழகு குழந்தை சும்மா வச்சுப்பாங்க. ஒரு பக்கம் தண்ணி கடற்கரை போகுது, தண்ணி போகும்போது கேட்காது, சத்தம் கேட்காது. அது மத்தியில இந்த குழந்தை அவ்வளவு சத்தமா அழுது. அதை யாரு கேட்க வச்சா? கர்த்தர். யாரு கேட்க வச்சா? நான் பாவோடி குமார்த்தி ராஜகுமார்த்தி கேட்க வச்சாரு. பார்த்து அனுப்புறது உடனே தோழி அனுப்புறா, போய் பாரு யாரு பாரு அழுது பாரு. உடனே அவன் சொல்றா, இது நிச்சயமா யாராவது இருக்கணும், எபிரேய குழந்தை இருக்கணும்னு சொல்லிட்டு, எபிரேய குழந்தைனா எபிரேயர் என்றால் எகிப்திற்கு அருவருப்பை காணவில்லை, அழகை கண்டால். அல்லேலூயா. கவனிங்க, நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தைகள் நடக்கும்போது நம்மை அருவருக்கிற ஜனங்கள் நம்மகிட்ட ஒரு அழகை பார்ப்பார்கள். அவங்க அருவருக்கு பொதுவா நம்ம அருவருப்பது அவங்களுக்கெல்லாம் அல்லேலூயா. அருவருப்பது நிறைய பேர் இருக்கு. நானே ஒரு காலத்து அல்லேலூயா அருவருக்கு தான் இருந்தேன். எது அருவருத்தனை பார்த்தா மூச்சுக்கு 300 தடவை போட வைக்கிறாரு. அல்லேலூயா அருவருப்பு, அல்லேலூயா சொல்லவே மாட்டேன். அப்போ அருவருக்கிற ஜனங்கள் மத்தியிலே நம்மை அழகாய் காண்பிப்பார். அல்லேலூயா. குடும்பத்துல அல்லேலூயா சொல்றது யாரும் அருவருக்கிறாங்களா? உங்களை யாரும் வெறுக்கிறாங்களா? காலம் வருகிறது. நீங்கள் அழகுள்ளவர்களாய் தோற்றமளிக்கிற சூழ்நிலையை கர்த்தர் உண்டாக்குகிறார். கவனிங்க, இப்ப சொல்ற சரி இதை என் பிள்ளைய தத்து எடுக்குது. நடக்கிற காரியத்தை பாருங்க. என் பிள்ளை என்ன பண்ற? தத்து நேரம் போன அப்பா சொன்னா அவர் குழந்தைய பார்த்த, நீ என் பிள்ளைய வளர்க்க சொல்லு. ராஜ அரண்மனைக்குள்ள போயிடுச்சு. கர்த்தர் பார்க்கிறார். யாரை பார்த்தார்? அந்த ஜனங்கள் விட்ட கண்ணீரை பார்த்தார். கண்ணீரை பார்த்து கர்த்தர் என்ன பண்றாரு? இங்க ஒருத்தர் எழுப்பினாதான் இவன் தான் ஒருத்தர் பாசமா இருப்பான். அதனால கர்த்தர் சொல்றாரு, ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்றால் தன் ஜனத்திலே ஏற்படுத்த சொல்லப்படுது. நம்ம தமிழ்நாட்டு கவனிங்க, இந்தியாக்காரர் ஆண்டாதான் என்ன பண்ணுவோம்? இத்தனை வருஷம் நிறைய பேர் ஆட்சி பண்ணாங்க நம்ம தமிழ்நாடு இந்தியாவில்.
ஆனா ஒருத்தரையும் தூக்கு தண்டு விடுவிக்கல. ஆனா இப்ப நம்ம பாருங்க, பிரதமர் பாருங்க, தமிழ்நாட்டு மக்கள் என்ன பண்ணாரு, விடுவிச்சு விடுதா இல்லையா? இப்ப கை தட்டி அவருக்கு. இதுக்கு மட்டும் ஒரு கை தட்டுறீங்க. உண்மை நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதுவரைக்கும் தமிழ் மீனவர்களை ஒருத்தர் விடுவிக்கல. அங்கேயே தான் நடந்தாங்க. கவனிக்கும், எந்த ஒரு குற்றம் இல்லாமல் இவர்கள் எந்த ஒரு கடத்தவே இல்லை. பொய் குற்றம் போட்டு என்ன பண்ணிருக்கிறாங்க, வச்சிருக்கிறாங்க. ஆனா இந்த பிரதமர் வந்து என்ன பண்ண தைரியம் பேசினாரு, விடுதலை ஆகிட்டார். சரி, வேற ரூட் மாறி காலத்துக்கு வந்து அப்போ கர்த்தர் நம்மை காண்கிறார். இந்த பிள்ளைகளுடைய தகப்பன் தாயோட கண்ணீரை கண்டார். அவருடைய விண்ணப்பத்தை எங்க 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 கொடுத்தாங்க, எங்க கொடுத்தாங்க, நம்ம நாட்டு பிரதமர் கொடுத்தார். பிரதமர் அதை பார்த்தாரு, பார்த்துட்டு பேசினார், விடுவிக்கப்பட்டது போல கர்த்தர் நம்மை காண்கிறார். அல்லேலூயா. நம்மை விடுவிக்கும்படியாக கர்த்தர் ராஜ வீட்டில இருந்தே ஆள் அனுப்புவார். அல்லேலூயா. இப்போ கொண்டு போன அவங்க வீட்டை வளர்ந்தான், 40 வருஷம் வளர்ந்தான். இப்ப பாருங்க, எகிப்துடைய எல்லா சாஸ்திரத்தை படிச்சுக்கிட்டான். எல்லா கலைகள், சண்டை கலைகள், கல்வி கலைகள், எல்லா கலைகள் படிச்ச அப்போஸ்தலர் சொல்லப்படுது. வர இப்ப இங்க வர ராஜாவுடைய என்ன பண்ண அந்த அம்மாவுடைய ராஜாவுடைய மகளுடைய மகனா வரான். வந்து பாக்குறான். பார்த்தா யார் சண்டை போற, 2 பேரு எகிப்தியரும் இஸ்ரேல் சண்டை போட்டுருக்கிறாங்க. பார்த்தான், ஒரே அடியில் யார் கொண்டு போட்டான், யார் காலி பண்ணிட்டான், எகிப்தியர் காலி பண்ணிட்டான். அப்ப எவ்வளவு பெரிய பலசாலி பாருங்க. அப்ப எவ்வளவு அவன் என்ன கராத்தே கத்துக்கிட்டானா, இல்ல குங்ஃபூ கத்துக்கிட்டானா, இல்ல எதை கத்துக்க எனக்கு தெரியாது. ஆனா கத்துக்கிட்டான் ஒரே அடியில. அதாவது நான் சிறுவனா இருக்கும் போது எங்க அம்மா சொந்தக்காரர் வந்து இருக்கிறார். அவர் வந்து இது விஷயம் என்ன விஷயம், சிலம்பாட்டம் ரொம்ப ஆடுவார். அவர் சொன்னார், அப்போ நான் சின்ன பையன் தான். அப்போ சொன்னார், நான் தான் எம்ஜிஆருக்கு டூப் போடுறது, நான் தான் ஜஸ்டினுக்கு டூப் போடுறது. அப்போ பேசினார். நான் சொல்லுவேன், 40 வருஷம் முன்னாடி கதை வச்சுக்கிறேன். அப்போ அவர் சொல்றாரு. சொல்லிட்டு அப்போ ஏதோ ஒன்று யாரோ ஒருத்தர் வந்தாங்க, சும்மா அவர் பிடிச்சாரு. அப்போ இந்த பக்கம் பிடிச்சார், சரியாகி போச்சு. சும்மா லேச பிடிச்சாரு, கத்துறாரு. இந்த பக்கம் பிடிச்சா போச்சு, சரியாகி போச்சு. அப்போ சில இடத்துல பிடிச்சா போகும், என்ன ஆகிடும் வருமத்தில் விழுந்துடும். என்ன வருமகள் கத்துறது, ஒரே அடியில சாதிச்சாங்க. யாரு? மோசே. கவனிங்க, இதை பார்த்தாங்க. உடனே என்ன பண்ண, அவனே சாதிச்சான். அவனே மலை போட்டு கூட்டி போயிட்டான். கவனிங்க, அவ்வளவு பலசாலி, அவ்வளவு உழைப்பாளி. அடுத்த நாள் வர்றான். வரும்போது யார் சண்டை போற, 2 பேரு இவங்க 2 பேர் சண்டை போடும். இவங்க 2 பேர் சண்டை போடும். அவன் சொன்னான், என்னடா நீங்க சகோதரி சண்டை போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. நேற்றைக்கு அந்த எகிப்தியனை கொண்டது போல என்ன கொல்லான்னு பாக்குறியா அப்படின்னு சொன்ன ஆளுதான். இது ராஜாவுக்கு தெரிஞ்சு என்ன பண்ணுவான், நம்மளுக்கு கொலை பண்ணி விடுவான். சொல்லிடுவான், பிடிக்கிறான், ஓட்ட முடியாது. ஒரு வனாந்தத்துக்கு போறான். போகும்போது கர்த்தர் அவனை பார்க்கும் போது ஒரு பெண் வர்றா. அந்த பெண் மீதியானுடைய அந்த ஆசாரியனுடைய மகள், அவள் ஆடு வச்சிருவார். அவன் கண்ணில் தயவு உண்டாக்குற அந்த ராஜா அவன் ஆசாரிய வீட்டுக்கு போறான். அங்க 40 வருஷமா இருக்கிறான், ஆடை மேய்க்கிறான். அப்ப கர்த்தர் கூடவே இது பார்த்து மறுபடியும் தசை கொடுக்கிறார். மறுபடி இந்த ஜனத்து மத்தியில் கொண்டு வந்து அதிரதியா இருந்து அவனை விடுவிக்கிற அளவுக்கு கர்த்தர். அல்லேலூயா. அப்போ கர்த்தர், கவனிங்க, ஒரு மனுஷனை உயர்த்துவதற்கு யாரை பார்க்க வைக்கிறார், முதல்ல தாயை பார்க்க வைக்கிறார். தாய்மாரே, உங்களுடைய பிள்ளைகள் ஆசை கையில் இருக்கு. நிறைய தாய்மாரெல்லாம் உங்க பிள்ளைகளை சபிக்காதீங்க. உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலம், உங்க பிள்ளைகளுடைய அரசனாகும் ஆண்டியா அவங்க கையில் தான் இருக்கு. ஆமே சொல்ல முடியாது, இல்லையே சொல்ல பார்க்கலாம். வரப்பட்டது தைரியம் பாருங்க. நம்ம நாட்டில் ஒரு பெண்மணி இருந்தா, நான் சின்ன வயசுல கதை படிச்சிருக்கிறேன். அந்த பெண்மணி என்ன பண்ணுவாங்க, தன் மகனை வந்து ஒரே பையன் தான் போருக்கு அனுப்பாங்க. அந்த பெண்மணி சொன்னாலும் நெற்றில தலையப்பட்டு சொன்னாலும், மகனை நீ போருக்கு போடா, நீ போருக்கு போகும்போது என்னமா நீ என்ன பண்ணக்கூடாது, நீ செத்தாலும் சாகு, ஆனால் சாகும் போய் சாகக்கூடாது, முதுகுல குத்து போட்டு சாகக்கூடாது. என்ன பண்ணும்,
மாறல, நீ எதிர்த்து போரிட்டா என்று நான் என்ன பண்ணேன், அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும் சொல்லி அப்படிப்பட்ட வீரமன் தான் தமிழ் மண். தமிழ் மண் வேற அல்ல சொல்லிய கடவுள் சொல்றீங்களா? கவனிங்க, அப்படிப்பட்ட தாய்மார் இருக்குது. அப்படிப்பட்ட தாய்மார்கள் வேணும். பிள்ளைகளை அப்படி வீரமா வளர்க்கணும். பிள்ளை அப்படி சொல்லி பிள்ளைகளை அப்படி பார்க்கணும். பிள்ளைகளை அப்படி பார்க்கணும். பிள்ளைகளை எப்படி பார்க்கணும்? கடவுளை காப்பாத்தியா, கடவுளை காப்பாத்தியா. எத்தனையோ பிள்ளைங்க ஆயுத பிள்ளை அதை காப்பாத்தி நல்லா வந்துருக்கு. உங்களுக்கு ஏன் கொடுத்துருக்கிறாரு? நீங்க இந்த பிள்ளைகளை வந்து யோசையை போல மாற்றணும், யோசையை போல மாற்றணும் அப்படின்னு பெரிய பெரிய திட்டத்துக்கு தான் கத்த கொடுத்துருக்கிறாரு. உங்க வீட்டுல ஒரு பிள்ளை இருந்தாலும் சரி, 3 பிள்ளை இருந்தாலும் 10 பிள்ளை இருந்தாலும் சரி, உங்க பிள்ளை அப்படிதான் வளர்க்கணும். அல்லேலூயா. எதுக்காக உங்க பிள்ளை எப்படி இருக்குது ஆண்டவர் மேன்மையை வைக்க போறார். அதை விசுவாசிக்கும். அந்த விசுவாசம் அப்படிப்பட்ட வார்த்தை பேசு. நடந்தது என்ன? இந்த இந்த யோசேப்பு மூலம் வந்து இந்த மோசே மூலமாக 36 லட்சத்துக்கு மக்கள் தெரியுமா, ஒரு ராத்திரில விடுவிக்கக்கூடிய அதிகாரத்தை கொடுத்து 36 லட்சத்துக்கு அதிபதியை மாற்றக்கூடிய காரியத்தை கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் மோசே எப்படி பார்த்தார் என்றால், அன்னைக்கு குழந்தையா பார்க்கல, எப்படி பார்க்கிறார்? 36 லட்சம் ஜனங்களை விடுவிக்கக்கூடிய ஒரு பெரிய அதிபதியை பார்க்கிறார். அப்போ என்ன தாய் கருத்தை எப்படி பார்க்கிறார் தெரியுமா? எங்க தாய் கருப்பத்துல நான் ஒரு ஊழியக்காரங்க பார்த்துருக்கேன். அதனால ஊழியக்காரன். அல்லேலூயா. அப்போ உங்கள் ஒவ்வொரு கருத்தை காண்கிறார். எப்படி காண்கிறார் என்பதை வேத வசனம் அறியுங்கள், வேத வசனம் தெரிந்து கொள்ளுங்கள், வேத வசனம் போல ஆசீர்வதிக்கப்படுங்கள். அப்படிப்பட்ட கிருபை கத்த தந்தபடிய நம்ம ஒப்பு கொடுப்போம். நான் ஜெபிப்போம். கத்தரை ஆசீர்வதிப்பார். நீதி மாலையில பார்ப்போம். நாம் ஜெபிக்கிற எல்லாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த நாளில் கர்த்தாவே, கடினமான ஒரு எதிரில் கர்த்தாவே, என்னை காண்கிற தேவன், என்னை காண்க. அப்ப அவனுக்கு எதிரமையாக கண்டீங்க. எதிரமையை கண்டு அவனுக்கு ஒரு வார்த்தை சொன்னீங்கப்பா. நீ ஒரு பத்திரத்தை முடிவு சொன்னீங்க. அது எதுக்கென்றால், இந்த தேசம் அடிமைக்கு போக போகுது, இந்த தேசம் சிறையில் போக போகுது. அந்த நாள்ல என் வார்த்தையை நம்புற நீ காக்கப்படுவார். இதே இடத்துல எங்கே மக்கள் அடிமையா போறாங்க, அடிமையா போக மாட்டேன், அதே இடத்துல காக்கப்படுவாய் என்பதற்கு முன் உதாரணமாக தான் கர்த்தர் சொன்னார். அதை கொண்டு நமக்கு கர்த்தர் வார்த்தை சொல்கிறார். என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்வதற்கு என்றால், வரும் காலத்துக்கு கலங்காத, பயப்படாத, திகையாத. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன்னை மட்டுமல்ல, உன் பிள்ளைகளையே மேன்மைப்படுத்துவேன். உன் பிள்ளைகளை மட்டுமல்ல, உன் வருங்கால சந்ததி மட்டுமல்ல, நான் வைத்திருக்க பெரிய திட்டத்தின் மூலமாக அவள் அதிபதியாய் மாறுவார்கள், ஞானவான்களாய் மாறுவார்கள், வீரர்களாய் மாறுவார்கள், ராஜ அந்தஸ்து அடைவார்கள் என்பதற்கெல்லாம் அடையாளமாக தான் கர்த்தர். ஆகவே இந்த நாளில் கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த வார்த்தை, ஆண்டவரே எனக்கு கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி சொல்ல மட்டுமல்ல கர்த்தாவே, நான் வாக்கை பற்றி கொண்டு ஜீவிக்கக்கூடிய அந்த இணக்கமுள்ள இருதயம், கீழ்ப்படுகிற இருதயம் எனக்கு உண்டாகும்படியாக என்னை ஒப்புக்கொடுக்கிறேன்னு சொல்லி ஒப்புக்கொண்டு வளர்கிற உயர்த்தி ஜெபிங்க. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அப்போ யார் யார் அப்படி வாஞ்சிக்கிறீங்க? என் கர்த்தர் எதிர்காலத்தை பார்க்கிறார். என் எதிர்காலத்தை அவர் பார்க்கிறார். எதிர்காலம் அவர் பார்க்கிறபடி நான் மாறிடணும். அவர் பார்க்கிறபடி நான் உயரணும். அவர் பார்க்கிறபடி நான் ஆசீர்வதிக்கப்படணும். அவர் பார்க்கிறது எல்லாரை காட்டிலும் மேன்மையை பார்க்கிறார். எல்லா ஜனத்தை காட்டிலும் மேன்மையை பார்க்கிறார். அப்படி நான் மாற விரும்புறப்பா, நம்முடைய வார்த்தையை கை கொள்ளுறப்பா, நம்முடைய வார்த்தை விசுவாசம் வார்த்தையை கை கொள்ள விரும்புகிறப்பா சொன்னார். பல தெய்வத்துக்கு கத்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. நீங்க அர்ப்பணிக்கிறது கீழ்ப்படுத்த கத்தர் பார்த்து உங்களை ஆசீர்வதிக்கிறது, உங்க சந்ததி ஆசீர்வதிக்கும், உங்க சந்ததியும் பார்க்கிறார். யாபரகாம் பார்க்கும்போது யாக்கோ பறக்கல, ஆனா யாக்கோவை கத்தர் பார்த்தார். யாக்கோவை பார்க்கும்போது யோசேப்பை பார்க்கல, ஆனா யோசேப்பை கத்தர் பார்த்தார். யோசேப்பை பார்க்கும்போது கத்தர் மோசேயை பார்க்கல, கத்தர் மோசேயை பார்த்தார். மோசே இருக்கும்போது கத்தர் வேற யாரையும் பார்க்கல, வேற யாரையும் பார்க்கல, ஆனா கத்தர் யாரும் இல்லை, ஆனா 36 லட்சத்தை மீட்கக்கூடிய அந்த அதிகாரத்தை கத்தர் பார்த்தார். ஆகவே எல்லாவற்றையும் முன்கூட்டியே பார்க்கிற கர்த்தர், எல்லாவற்றையும் முன்கூட்டி அறிகிற கர்த்தர், உங்களுக்கு காரியத்தை, உங்கள் குடும்பத்தின் காரியத்தை முன்கூட்டியே அவர் பார்க்கிறார், அவர் அறிகிறார். அப்படி மாற வேணும் அப்பான்னு சொல்லி ஒப்புக்கொள்வோம். எங்கள் நல்ல பிதாவை இந்த நல்ல காலை கொடுத்த நன்றியோடு துதிக்கிறோம். உம்மால செய்யக்கூடிய அதிசயமான காரியம் ஒன்று அடையாளமாக கர்த்தாவை என்னையுமே எப்படி உயர்த்தி அப்பா கர்த்தாவை சிறையிருப்பு நாட்களில் நம்மை காப்பாற்றுவது போல நாங்கள் தேசத்தில் வாழ்கிற தேசத்துல எவ்வளவு சூழ்நிலை மாறினாலும் எங்களை கர்த்தர் உயர்த்த வல்லவராக இருக்கிறீங்க, எங்களை மேன்மைப்படுத்த வல்லவராக இருக்கிறீங்க. எங்களுக்கு அதற்குரிய ஞானத்தை விவரத்தை கொடுக்கிற வார்த்தையை நம்பும், உடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவங்க கர்த்தாவே நீ கிருபையை ஜெபிக்கிறீங்க கர்த்தாவே. அப்பா எங்கள் அழகு
உள்ள பிள்ளைக்கு அன்னைக்கு மோசையோட தாய் கண்டு மோசையை காப்பாற்றுவது மட்டுமல்ல, மோசை இப்படிப்பட்ட ஒரு சூழலை வளர்க்கப்பட மட்டுமல்ல கத்தாவே, மோசை ஒரு பெரிய அதிபதியாய் வரக்கூடிய அப்படிப்பட்ட சூழலை உருவாக்குற கத்தர். எங்கள் சபைக்கு எல்லா குடும்பத்தை பார்க்கிறீங்க, ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளை பார்க்கிறீங்க. யார் யார் திட்டம் வைத்திருக்கிற திட்டத்தின்படி அவர் உருவாகத்தக்கதாக அப்படிப்பட்ட விசுவாசம் வளர்வதற்கு உடைய வார்த்தைப்படி செயல்பட இந்த நாட்களில் உடைய பிள்ளை நெருக்கப்படலாம், கஷ்டப்படலாம், துன்பப்படலாம், வேதனைப்படலாம். ஆனால் நீ வைத்திருக்க அந்த மேன்மை யாரும் பார்க்கலப்பா. நீ இவருக்கு வைத்த மேன்மைப்படியே கத்தாவை உங்களுடைய வாக்கு தத்தத்தை கத்தா கை கொள்ளணும். உம்மால செய்யக்கூடிய அதிசயமான காரியம் ஒன்றுகளை சொல்லி தங்கள் சூழ்நிலைகளை கத்தாவை உங்களுடைய பிள்ளைகள் உயர்வடையத்தக்கதாக அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இந்த வாக்குத்தத்தை நம்ப உதவி செய்ய உங்களுக்கு எல்லா அதிகார வகைகள் சென்றோம். நாமத்தில் ஜெபங்கள் நல்லதுதான். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சொல்லு, என் முழுவதுடைய பரிசுத்த நாமத்தை சொல்லு. என் ஆத்துமாவே கர்த்தரை சொல்லு, கர்த்தர் செய்த சகலத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சமாதான ஆளுகையும் பாதுகாப்பும் நாம் கேட்ட வாக்குத்தத்தத்தின்படி மேன்மைக்காக தங்கியிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. கவனிங்க, கர்த்தருடைய பந்தி இருக்குது. ஞானஸ்நானம் பெற்றவர்கள் பிதாகுமார் பரிசுத்த நாமத்தில் போய் ஞானஸ்நானம் பெற்றவர்கள் அதில் கலந்து கொள்ளுங்க. ஞானஸ்நானம் பெறாதவர்களுக்கு மாலை 4 மணிக்கு மேல ஞானஸ்நானம் இருக்கு. மாலை 4 மணிக்கு ஞானஸ்நானம் இருக்குது. கர்த்தருடைய ஆசீர்வாதம்.